ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதாதனுஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காட்டில் என்ன வேலை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து மக்காச்சோள அறுவடை வாங்க பார்க்கலாம். வண்டி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அறுக்கிறதுக்கு வண்டி சொல்லி வச்சுருந்தோம், வர சொல்லி அவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க. நம்ம ராமு சோமுலாம் வேறு அவுத்து விட்ருந்தோம். இப்போ அவங்களாம் இப்போ பிடிச்சிட்டு போய் கட்டணும். ஏன்னா வண்டி வந்துடுச்சு, அதில் ஏதாவது மாட்டிடுவானுங்க, அதனால் பிடிச்சிட்டு போய் கட்ட போகிறோம். தம்பி ஒருத்தனாக பிடிச்சிட்டு போய் கட்டிடுவான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயல் ஃபுல்லாகவே தளவு தட்டு உடச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மக்காச்சோளத்தை நம்மளே கூட உடைக்கலாம், ஆளுங்க வச்சு நம்மளே உடைக்கலாம். ஆனால் நம்ம வண்டி விட்டு தான் அறுத்துட்ருக்கோம். மேக்ஸிமம் நாங்கள் காட்டில் மக்காச்சோளத்துக்கு வண்டி விட்டு தான் இருப்போம். அதுதான் வேலை சீக்கிரம் முடியும், எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஆளுங்க வச்சோன்னா அதுக்கு ஒரு 1 day 2 day இல்லைனா 3 days கூட ஆகும் அதிகமாக இருந்தால். ஆனால் சோளத்தை வண்டி விட்டு அறுத்தோம் அப்படின்னா ஒரு இதுவும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் சோளம் நிறைய கீழே விழுந்துடும். அதை நம்ம போயிட்டு பொறுக்கணும் ஒவ்வொன்றா. அது மட்டும்தான் இருக்குது. அது நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வண்டி விட்டே அறுத்துக்கலாம். இதுவே நம்ம ஆளுங்க வச்சு சோளம் உடைக்கிறோம் அப்படின்னா, உடச்சி அதை சாக்கில் வச்சு அதை ஒரே இடத்துல கொண்டு போய் வைக்கணும். வச்சு அதுக்கு தனியாக அதை அடிக்கிறதுக்கு தனியாக வண்டி இருக்கும். அதை எடுத்துகிட்டு அதில் அதை எடுத்து கொட்டி அப்புறமா தான் நமக்கு சோளமாக வரும். அதுக்கப்புறம் அதை போய் காய வைக்கணும். இதுனா நம்ம அப்படியே வண்டி விட்டோம்னாலே போதும். இதிலே சோளம் தனியாக வந்துடும், சக்கை இங்கேயே விழுந்துடும். ஸோ சீக்கிரமாக முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சோளத்தை உரித்து காமிக்கிறேன். நல்லா விளைஞ்சிருச்சு பாருங்கள். இன்னும் என் தம்பி ஜூலிட்டு மட்டும் கட்டாமல் விட்டு வச்சுருக்கான். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், உரித்து வச்சா. ஃப்ரெண்ட்ஸ், மக்காச்சோளம் அறுவடை செய்கிற அன்றைக்கி நமக்கு ஒரு குழப்பம் ஆகிப்போச்சு. என்ன டவுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாடு ஒன்று கண்ணுக்குட்டி போட்டுட்ருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோள அறுவடை நடந்துகிட்ருக்கு. எதை பார்க்குறதுனே எங்களுக்கு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரெண்டுத்தையும் பார்த்துட்ருக்கோம். எந்த மாடுன்னு தெரியணுமா? வாங்க சொல்கிறேன் எந்த மாடுன்னு. நம்மளோட லக்ஷ்மி மாடு தான் கண்ணுக்குட்டி போட்டுட்ருக்கு. கரெக்டாக வண்டி காட்டில் இறங்கினோடனே நம்ம லக்ஷ்மி மாடு கண்ணுக்குட்டி போட்டுட்ருக்கு. எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லை இன்றைக்கி போடும் அப்படின்ற மாதிரி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்ணுக்குட்டியோட கால் வெளியில் வந்துடுச்சு. வண்டி கரெக்டாக காட்டில் இறங்கும் போது இவங்களும் கண்ணுக்குட்டி போடுறதுக்காக படுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் பால் கறக்கிற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 2-3 வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பால் கறக்கிற வீடியோ போடுறேன். அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் லக்ஷ்மி மாடு கண்ணுக்குட்டி போடுறதும் சீம்பால் கறக்கிறதும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மாடு என்ன கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக தப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சோளம் அறுவடை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மக்காச்சோள வண்டிக்கு காசு எப்படி கொடுப்போம் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். வண்டி காட்டில் இறங்குறதுக்கான டைமிங், திரும்ப வெளியேறதுக்கான டைமிங் குறித்து வச்சு 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மக்காச்சோள வண்டி காட்டில் இறங்கும் போதே நம்ம டிப்பருக்கு சொல்லி வச்சிடணும். அப்போ தான் அந்த மிஷினில், மக்காச்சோள மிஷினில் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா டிப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பாருங்கள், டிப்பர் நின்னாச்சு. பாருங்கள் எப்படி தூள் தூளாக ஆக்கிடுச்சுன்னு. இதில் சோளம் விழுந்திருக்கும், அதை நம்ம எடுத்துக்கணும். ஒரு சாக்கு வச்சு நாங்கள் சைடில் அப்படியே பொறுக்கிட்டே இருக்கோம். வண்டி ஒரு சைடு அறுவடை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கலாம் சோளத்தை, கீழே இருக்கிறதெல்லாம். அப்படியே விட்டுட்டோம்னா மாடுலாம் கட்டும்போது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் மாட்டுக்கு ஏதாவது ஆகிடும்.
அதனால் மேக்ஸிமம் எல்லா சோளமும் நம்ம வந்து பொறுக்கிடணும். ஏதாவது 1-2 தெரியாமல் இருந்தால் தான் மாடு வாயில் போகணும். ஒரு ஏரியா சாப்பிட்டா அவங்களுக்கு எதாவது ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உஷாராக தான் இருக்கணும். நம்ம அதை எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டோம்னா நம்ம மாட்டுக்கு எதாவது ஆகிடும். நம்ம மாடு தான் முக்கியம். அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கோம். எடுத்து வண்டியில் கொட்டிட்டோம்னா அது வந்து சோளமாக மாறிடும். இப்போ வண்டி கூடவே கொஞ்சம் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வந்து நெக்ஸ்ட் டே இல்லைன்னா அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து எடுத்துருவோம். மாடு கட்டுறதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு தான் மாடே கட்டுவோம். ஏன்னா நம்ம மாடுங்கள்லாம் வயலில் கட்டின உடனே என்ன திரும்ப பண்ணுவாங்க, எங்கே சோளம் இருக்குது அப்படின்னு தான் தேடுவாங்க. மேயறதில் ஃபஸ்ட்டு இருக்காது, இந்த சோளம் சாப்பிட்றதுல தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபில் ஆகிடுச்சு. நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்னாலே தெரியும் அங்கே ஃபில் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அதனால் இப்போ டிஃபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. என் தம்பி ஆட்டுக்குட்டியெல்லாம் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு 2 ஆட்டுக்குட்டி மட்டும் விட்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக போய் இவனுங்களை கட்டணும். கேட்டால் ஓடி போயிடுச்சு ஆட்டுக்குட்டின்னு சொல்லிவிட்டான். இவனுங்க பாருங்கள் எல்லா சோளத்தையும் பொறுக்கிட்டு இருக்கானுங்க. கீழே இருக்கிறதெல்லாம் வேகமாக போய் பிடிச்சி கட்டிடணும், இல்லைன்னா அது நிறைய சாப்பிட்ருவானுங்க. நம்ம கோழிகளும் நல்லா சோளம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு வயலில் பூந்து விளையாடிட்டு இருக்காங்க. மக்காச்சோள அறுவடைக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வந்து கோழிகளுக்கு வந்து தீனிகள் தேவைப்படாது. ஏன்னா சோளத்துலேயே வந்து நிறைய இருக்கும். சோளக்காட்டில் நிறைய சோளம் விழுந்திருக்கும், இறஞ்சிருக்கும். அதையே சாப்பிட்டுக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு வயல் ஃபுல்லாக அறுத்து முடிக்க போகிறாங்க. இப்போ வந்து ஒரு வயல் ஃபுல்லாக அறுத்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து கீழே இருந்த சோளத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கோம். கீழே சாஞ்சிருந்தது அப்படின்னா அது வந்து வண்டியில் வந்து போகாது. ஒரு சிலது வந்து கீழே வந்து விழுந்துடும். உள்ளே போகும்போது கருது வந்து தெரிச்சு விழுந்துடும் கீழே. அதெல்லாம் தான் இருக்கும். அதை மட்டும் எடுத்துட்டோம்னா மாடு கட்டிடலாம். நம்ம மாடுகளுக்கும் வந்து நல்ல தீனி கிடச்சிடுச்சு. நல்லா செம்மையாக வெயில் அடிக்குது. அதனால் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் சோளத்தில் வேறு சொனம் இருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ணலாம் வந்து செமையான பின்விளைவுகள்லாம் வந்துடும். அதனால் எல்லோரும் தலைக்கு எல்லாம் துண்டு போட்டாச்சு. என் தம்பியை போட சொன்னால் நானும் போட மாட்டேன்ட்டான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து 2வது வயல் வந்து அறுத்துட்ருக்காங்க. என்ன வெயில், என்ன வெயில். வெயிலாக இருந்தாலும் மக்காச்சோள அறுவடை வந்து பண்ணி தான் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் மக்காச்சோளம் அறுக்கிற வண்டியில் பாருங்கள், கிட்ட பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு பறக்குதுன்னு. செம்மையாக டஸ்ட்டு வருது. ஃப்ரெண்ட்ஸ் மக்காச்சோளம் இருக்கிற வண்டியில் வந்துட்டு அந்த சோளம் மட்டும் வந்து உள்ளே போயிடும். மீதி இருக்க வேஸ்ட் அப்படி எல்லாமே வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கீழே விழுந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 2 வயல் கிட்ட சோளம் அறுத்தாச்சு. சோளம் அறுக்கிறதுக்கு வந்து மில்லுக்கு போய் பார்த்தோம். மில்லில் பார்த்திங்கன்னா இடம் இல்லை. களத்தில் ஆல்ரெடி நிறைய பேர் காய வச்சுருந்ததுனால இடம் இல்லை. அதனால் இங்கே காய வச்சுருக்கோம். இப்போ அப்பா வந்து கிண்டி விட்டு காய வச்சிட்ருக்காரு. மொத்தமாக இருக்கிற இடத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு எங்கேயாவது குட்டி காய வைக்கலான்னு காய வச்சிட்ருக்காரு. சோளத்தெல்லாம் நல்லா காய வைக்கணும். நல்லா காய வச்சா தான் கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. அப்படியே எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப கம்மியாக கேட்பாங்க. நம்ம உழைச்சதே வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் நல்லா காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 வயல் வந்து சோளம் வந்து அறுத்துட்டே இருந்தோம் மக்காச்சோளம். அடுத்த வயல்கிட்ட போகும்போது வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. மக்காச்சோளம் இருக்கிற வண்டி அது வந்து ரிப்பேர் பார்த்துட்ருக்காங்க. ரிப்பேர் பார்த்து இது வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு காய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சிட்ருக்கோம். நல்லா வெயில் அடிக்குது. வெயில் அடிக்குதுன்னா சீக்கிரமாக காஞ்சிடும். அது ஒன்று தான் பெனிஃபிட்டு. மழை வந்து வராமல் இருக்கணும், நல்லா வேண்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்துச்சுன்னா அவ்வளோதான். சோளத்தை காய வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் மேலே கீழே மாறும்போது நல்லா எல்லாமே காயும். எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்ருக்காங்க. சைடில் போன சோளம் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கூட்டி விட்றாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற சோளம் வந்து எங்கள் பக்கத்து காட்டுக்காரங்களோடது.
அவங்க தான் இங்கே காய வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அவங்களும் வந்து சோளத்தெல்லாம் காய வச்சிட்ருக்காங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா காயும். அதுக்கப்புறமா வந்து குமிச்சு வச்சு மூடி வச்சுருவோம். நெக்ஸ்ட் டே திரும்ப காய வச்சிடணும். ஏன்னா ஈவினிங்லாம் வந்து நைட்டுலாம் பனி பெய்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஜில்லுன்னு ஆகிடும், சோளத்தோட டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இவ்வளோ தூரம் காட்டில் செய்கிற வேலையை விட ஃப்ரெண்ட்ஸ் அது கூட செஞ்சிடலாம். இங்கே வந்து இதை காய வைக்கிறது தான் கொஞ்சம் ஹெவியான ஒர்க்காக இருக்கும். நாளைக்கெல்லாம் செம்ம வலியாக இருக்கும், பெயினாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா ஈவினிங் ஆகிடுச்சு, குமிச்சிட்ருக்காரு சோளத்தெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு, அக்னி நட்சத்திர வெயிலுக்கு ஒரே நாளில் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் காய வச்சு ஈவினிங்கே வந்து கொடுத்தாச்சு. நைட்டுக்கிட்டே எடுத்துகிட்டு போனதுனால வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்து அடுத்த நாள் இன்றைக்கி வந்து வண்டியெல்லாம் சரி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே வச்சு சரி பண்ணி பார்த்தாங்க, சரி பண்ண முடியல. அப்புறம் ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சரி பண்ணிவிட்டு இப்போ 2 வயல் அறுத்துட்ருக்காங்க. இந்த சோளத்தை தனியாக காய வச்சு போட போகிறோம். அதாவது இந்த டைம் வந்து 2 பேட்சாக போட்டிருக்கோம் சோளம். அன்றைக்கே வண்டி சரியாக இருந்தால் சீக்கிரம் வந்துட்டு வேலை முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா 2 நாள் ஆக போகுது. இன்னொரு வயல் வந்து நான் தவிடு போட்டுட்டு இருக்கும் போதே அறுத்து முடிச்சிட்டாங்க. இந்த வயல் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது வீடியோ. அப்பா மட்டும் சோளத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு, கீழே விழுந்ததெல்லாம். நாங்கள் தவிடு போட்டுட்டு இருந்தனால எடுக்க முடியல. சரி இன்னொரு நாள் போயிட்டு எடுத்துக்கலான்னு விட்டாச்சு. ஆனால் கண்டிப்பாக மாடு கட்டுறதுக்கு முன்னாடி எடுத்தாகணும், இல்லைன்னா அவங்கக்கிட்ட மாட்டிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சைடில் சோளம் வந்து என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் டீட்டெயிலாக மக்காச்சோளம் இருக்கிற வீடியோ வேணும்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இன்னும் நல்லா சோளம் எத்தனை நாள் காய வச்சோம் எல்லாமே சொல்லியிருப்போம், போய் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 வயலில் இருக்க சோளத்தெல்லாம் எடுத்து குக்கரில் கொட்டி எடுத்துகிட்டு போயிட்டு களத்துக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா களை வந்து ஃப்ரீயாகல. நிறைய பேர் வந்து எள்ளு அறுத்து எள்ளுலாம் காய வச்சுருக்காங்க, ப்ளஸ் சோளம் காய வச்சுருக்காங்க. அதனால் மில்லில் வந்து இடம் இல்லை. லாஸ்ட் டைம்லாம் களத்தில் தான் காய வச்சிருந்தோம், புல்லு களத்தில். இன்றைக்கும் இதே இடத்துல தான் காய வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து சோளம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள். வீடியோ எடுக்கிறது என்னம்மா வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டாங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. வீடியோ எடுக்கிறதும் என்னையும் போடுமா அப்படின்னு சொன்னாங்க. இவர் தான் வந்துட்டு நம்மக்கிட்ட சோளம் வாங்கிட்டு போகிறவர். இப்போ வந்து எல்லோரும் மூட்டையில் பிடிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அடிக்கிற வெயிலுக்கு என்ன விட்டுருங்கன்னு சோளம் கெஞ்சுற அளவுக்கு காஞ்சி போச்சு. எங்கள் அப்பா வந்து கீழே விழுந்த சோளத்தெல்லாம் கூட்டி விட்டுட்ருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சோளத்தெல்லாம் மூட்டையில் பிடிச்சாச்சு. மீதி இருக்க சோளத்தெல்லாம் கூட்டி வந்து புடச்சி அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அம்மாவும் அப்பாவும். அவங்க எல்லோரும் வந்து சோளத்தை எல்லாத்தையும் தைச்சிட்ருக்காங்க மூட்டையில். எங்கள் அம்மா பாருங்கள் இங்கே வந்து கூட்டுற வேலையை விடலை. இப்போ வந்து தைச்சி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் ஏற்றுறதுக்கு ரெடி ஆயாச்சு. இந்த டைம் வந்துட்டு ஹோலாக எடை போடலை, 2 மூட்டையாக வந்து வச்சு எடை மிஷினில் எடை போட போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாரியில் வேறு சோளறதுனால எடை மிஷினில் எடை போட்டுட்ருக்காங்க. நான் வந்துட்டு எடையெல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா எடையும் ஓவரால் வந்து டோட்டல் பண்ணிக்குவாங்க. டோட்டல் பண்ணி ஒரு மூட்டை அப்படிங்கிறது வந்து 102 கிலோ வரணும் சாக்கோடு சேர்த்து. ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக சோளம் வந்து போகும்போது நான் காலேஜ் விட்டு வந்துட்டேன். அதனால் நான் எடை நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக நம்ம சோளம் வந்து நம்ம வீட்டை விட்டு கிளம்பிடுச்சு. மக்காச்சோள அறுவடை வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் வந்த ஆன்சர்ஸ்லாம் பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஆமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க.
அதே மாதிரி இந்த வீடியோக்கான கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்ம லக்ஷ்மி மாடல் என்ன கண்ணுக்குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி சொல்ல சொன்னேன். லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். இதே மாதிரி உங்களோட கமெண்ட்டும் வந்து வரணும் அப்படின்னா இன்றைக்கான கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.